வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸோட நாங்கள் வந்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹலோ எஸ் பஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மை டியர் பிக்சல் கிர்கன்ஸ் கமெண்ட் மட்டும் பார்க்கும் ஸ்லீப்பர் சங்கம் ஸ்பெஷல் வணக்கம் கமாண்டர் சிவாவா அண்ணவா பிக்சல் கிர்கன் என்று கூப்பிடப்படும் சிவா ப்ரோ சிவா மேடம் அகில உலக சூப்பர் ஸ்டார் SRK நரேஷ் அழகு பூமர் காமேசி இமானுவல் ப்ரோ கேசவ் ப்ரோ ராகவ் ப்ரோ பரத் ப்ரோ சௌமி சிவோ ஸ்ரீவத்சன் நத்திங் சிவோ விக்கி பெட்ரோல் பங்க் மோட்டோ பாலாஜி ப்ரோ ஹெவி கேமர் ப்ரோ சிவசி அஸ்வத் என்னது இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலை பறி கொடுக்குற கார்த்தி ப்ரோ சாய் பிரசாந்த் ப்ரோ ஜாவேத் ப்ரோ டாக்டர் கிருஷ்ணா ப்ரோ கௌதம் ப்ரோ ஏழை சந்துரு ஐயோ எப்படி இருக்க ப்ரோ. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா நீங்க இப்போ கமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, சாதாரண கமெண்ட் இல்ல ப்ரோ, எல்லார் பேரையும் சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம். வந்தவங்க எல்லாரையும் ஞாபகிச்சிருக்கிறாரு அவர், அதான் வேற லெவலு. ஓகே ஓகே எப்படி இருக்க நீ வாரம் வந்து சொல்லுனே, ஓ நீ ஒரு வாரம் வந்து சொல்லுனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மற்றும் பலர் சாரி, நான் மற்ற யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பேரோட ஒர்க் இருக்கு மக்களே. எங்க அண்ணன் சிவா ஒரு மொபைல் சொல்லுங்க, நான் பட்ஜெட்டு பேட்டரி கேமரா பர்ஃபார்மன்ஸு நம்பர் ஆஃப் அப்டேட்டு இவ்வளோ பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். பல வருஷம் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். அதனால் சும்மா சிவா யாரும் அடிக்க வேண்டாம். இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டு ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். வணக்கம் சிவா ப்ரோ, நன்றி. ஐ எம் ஸோ ஹாப்பி டு யுவர் ஃபேமிலி. பிக்சல் 8 யூசரு. டைம் இருந்தால் யூசர் ரிவ்யூ நேரில் வரேன். ஐ எம் ஃப்ரம் மாம்பழம். இங்கே தான் இருக்காரா? சரி, கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ப்ரோ. நன்றி ப்ரோ. ஆனால் எல்லார் பேரையும் போட்டீங்க பார்த்தீங்களா, அற்புதமாக இருக்குது. சந்துருக்கு தான் எல்லா சந்துரு, ஏன்னா ஊரில் அப்படி தானே பேசுவோம். ஓகே, அடுத்து வந்து முகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ அந்த பிக்சல் கிர்க்குன்றது ஒரு எமோஷன் ப்ரோ. கரெக்ட் தான். நான் வந்து இப்போ என்ன தெரியுமா, நான் அதனால தான் சொன்னேன் எனக்கு ஒரு எமோஷன் இருக்கு. அதுல மேட்ச் ஆகிறவங்க எல்லாரையும் நான் என்ன பண்றேன்னா சியர்ஸ் போட்டுக்கின்றேன். அதுக்காக அப்போ மேட்ச் ஆகாத எல்லாரையும் போயிட்டு நான் என்ன உடனே கையில கம்பிடுறான் அவனை அடிப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ காமன் டேஸ்ட்குள்ள வரவங்க எல்லாம் வந்து நம்ம சியர்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளுக்குள்ள நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா அப்படிதான். அவங்க வந்து ஏர்ட்ராப்ப ஜாலியா பேசுவாங்க, அதுல இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸை பத்தி பேசுவாங்க. நேற்று கூட என்னாச்சுன்னா ஜிம்ல வச்சு பேசிட்டு இருக்கும்போது எங்க பாட்டு தெரியணும்னா நாங்க நவ் பிளேயிங் பார்த்துட்டு போயிடுவாங்க. உடனே பக்கத்துல வந்து ஜிம் ஓனர் நாங்க செசாம் வச்சிருக்கோம் அப்படின்னாரு. ப்ரோ நான் இன்டகிரேட்டடா பேசுறேன் அப்படின்னா அதுவும் இன்டகிரேட்டடா தான் இருக்கு அப்படின்னா நான் உடனே குரூப்ல கூட கேட்டேன், டே சுடரு என்னடா இன்டகிரேட்டடுங்கிறாரு. அதாவது நேட்டிவா இல்ல செசாம வாங்கி நாங்க உள்ள ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அப்போ ப்ளோட் வேறன்னு சொல்றா அப்படின்னு சொன்னா உடனே சும்மா பேசிட்டு இருந்தோம் ஜோக்கா. அப்பதான் நான் சொன்னேன் கூகுளோட ப்ளோட் வேர் தான் ஆண்ட்ராய்டு அப்படி பார்த்தா. ஏன்னா கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு அக்வயர் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டுங்கிறது எதுக்கு வந்ததுன்னா கேமராக்கு ஓஎஸ்ஸா வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சோனி இல்லாட்டி கனான் இந்த மாதிரி கேமராவுக்கு ஓஎஸ் ஆமா அப்படி வந்துச்சு. இவங்க அக்வயர் பண்ணி அது இப்போ வந்து ஃபோனுக்கு வந்து ஒரு ஓஎஸ்ஸா ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ரைட்டு. ஸோ முகேஷ் ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா BGMI 4.2 அப்டேட், Realme P3 Ultra 90 FPS to 120 FPS அப்கிரேட் ப்ரோ, கேம் பிளே பண்றதுக்கு சூப்பரா இருக்கா. ஏன்னா P3 Ultra இப்போ 19க்குலாம் வருதுங்க சேல்ல. நிறைய பேர் கேமிங் வாங்குறவங்க வாங்கலாம். என் கேள்வி என்னன்னா P3 Ultra 8350 ஓட இருக்கு, அத வாங்குறது வந்து நியாயமா இருக்குமா இல்லனா Infinix GT30 Pro வாங்குறது நியாயமா? GT30 Pro ஏன்னா ஆட்ரிகரோட இருக்குதுல்ல, ஆட்ரிகர் கூலிங் மெக்கானிசம் எல்லாமே ஒரு ஃபேக்டர். பட் ஆனா ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிராண்டடா தெரிஞ்ச பிராண்டா போகணும்னா இந்த மாதிரி போறாங்க, Realme போறாங்க. அப்படி இல்லைன்னா வேற என்ன இருக்குது அந்த அந்த பட்ஜெட்ல நிறைய இந்த ப்ராசஸரோட தான் இருக்கு ஊருக்குள்ள வந்து. இப்போ என்னன்னா ஆஃபருக்கு அதுக்கும் ஐக்கூ நியோ 10R எல்லாம் இருக்கும். ஆமா 10Rலாம் 8S Gen 3 ஓட சுத்திக்கிட்டு 23K ரெகுலர் டேஸ்லனா அப்ப இது ஒரு 20K வரும் அதே மாதிரி. அவ பாருங்களா உங்களுக்கு நிறைய டிவைஸ் வந்து இந்த பட்ஜெட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இருக்கிறது நார்மலைஸ். அம்மா இவன் இருக்கானே போக்கோ X7 Pro விட்டமே தலைவன் வேற ரகம் IP68 69 67. நீங்க எப்படி சொல்றீங்க? எங்க தலைவர் ஒருத்தர் அதை தான் போட்டு பொழந்துட்டு இருந்தாரு, குப்பை. X7 Pro சூப்பர் போனுங்க, அதெல்லாம் குப்பைன்னு சொல்லவே முடியாது. அது எங்க ஆள் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம யூசர் ரிவ்யூஸ் அவ்வளவு பேர் வந்து பாராட்டி போட்டுருந்தாங்க. கரெக்ட்டுங்க. ஆனா எங்க ஆள் சொன்னாரு, அவர் போட்டு திரிக்கிட்டு இருந்தாரு அது ஒரு குப்பை, அது என்னைக்கு நான் அதுக்கு தான் என்ன கேட்டேன் அவர்கிட்ட, அது என்னைக்குனாலும் வீணா போயிடும்னாரு அப்டேட்ல. நான் கேட்டேன் அப்டேட்ல வீணா போகாத போனை சொல்லுங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வீணா போற போன் நான் ஒரு சிலர் சொல்லலாம்னு சொல்லிட்டு இதை போட்டு தனியா அடிச்சு ஆப்பிள் சாம்சங் வருமே அப்டேட்ல வீணா போன போன் தான். சரி, அது ஏதோ அன்னைக்கு வந்து அவர் ஒரு மூட்ல இருந்திருக்காரு, ஒரு கோவத்துல இருந்தாரு, அதனால வந்து அப்படியே கர்ஜிச்சிட்டாரு. ஓகே, அடுத்து வந்து யாஷ் அப்படிங்கிறவர் வந்து அண்ணா ஐம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஐ வாஸ் ஐஃபோன் யூசர் ஃபார் லாங் டைம் பட் நவ் ஐ ஹேட் தட் சோ மச் எவர் பிஃபோர் பிகாஸ் அந்த அளவுக்கு என்ன புண்படுத்திட்டாங்களா, லவ் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. 14 Pro தான் வச்சிருந்தேன், நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், ஃபோட்டோ வீடியோ எடுக்க தான் யூஸ் பண்ணுவேன். ஃபோன் அப்டேட் பண்ணால் பேட்டரி 96% இருந்தது, 90க்கு வந்துருச்சு.
ஒன் நைட்ல தென் நான் அப்டேட்டே பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டேன். தென் சடன்லி ஒய்ஃபை ஏர்ட்ராப் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அப்டேட் பண்ணா ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. தென் ரெகுலரா அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணும்போது பேட்டரி பர்சன்டேஜ் 80ல இருந்து 60 போயிடுச்சா. இனிமே இந்த ஆப்பிள் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ S24 அல்ட்ரா யூஸ் பண்றேன். பார்த்தா இவன் அவனை விட நல்ல வீடியோ போட்டோஸ் எடுக்கிறான். ஐ வாஸ் மெஸ்மரைஸ்டு. இவ்வளோ நாளா எங்கடா இருந்தேன். இன்னும் பேட்டரி லைஃப் பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. நார்மலாவே 1.5 days வருதான். ஐ எம் சூப்பர் சாட்டிஸ்ஃபைடு, ஹாப்பி அண்ணா. இப்போ என்ன யாராவது ஒப்பீனியன் கேட்டா ஐபோன் வாங்காதீங்க என்று நான் சொல்றேன். அவன் அடிக்க என்னது அவனை அடிங்க அண்ணா. எனக்கு ஆத்திரங்கள் வருது. இல்ல ஆக்சுவலா என்னன்னா இவரோட பெயின் மட்டும் இல்ல ப்ரோ, ட்விட்டர்ல பாக்குறேன் நிறைய பேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பேட்டரி ஹெல்த் 10% போகுது அப்படின்றாங்க. இது முன்னால அப்படி ஆனது இல்ல ப்ரோ. அதுதான் எங்க இதுல யூஸ் பண்றவங்களே நான் பாத்துருக்கேன் ப்ரோ. அவங்களே அதான் சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா 100ல இருக்கு, திடீர்னு பார்த்தா 6% 8% குறைஞ்சிருச்சுன்றாங்க ஒரு அப்டேட்ல. எனக்கு பயமா இருக்கு. இது 100ல இருக்கு இன்னும் இல்ல. அவங்க வந்து சிம் எல்லாம் போட்டு யூஸ் பண்றாங்க ப்ரோ. இது வந்து இப்ப 100ல இருக்கு ப்ரோ. 167 சார்ஜ் சைக்கிள்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் 100ல தான் இருக்கு. ஆனா சிம் போடலன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் மனசுல பீதியா தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்டேட் பண்ணும்போது போசுக்கு 94 காமிச்சதுன்னா விடுங்க, நம்ம கேமரா வாங்கிடலாம். கரெக்ட் தான். பரத் ப்ரோ சொன்னதை நம்ம ஃபாலோ பண்றோம். we are getting good camera. சோனி கேமரா, ஒரு நல்ல கேமரா வாங்குறோம். பட்டைய கிளப்புறோம். நான் ஆக்சுவலா வந்து திரும்பியும் கூட நீங்க இப்படி சொல்லும் போதும் கூட என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, வெளியில எல்லா இடத்துக்கும் கேமரா கேரி பண்ணிட்டு போறது ஒரு சேலஞ்சா இருக்கா. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அதுல வந்து ஒரு 20 TB 2 TB அங்க வந்து 2.5 லட்சம் பைக் ரேட் சொல்றாங்க. பரதேசி 20 TB கேட்டோம்னா நம்ம வாங்கி SSD கனெக்ட் பண்ணிடுவோம். சிம்பிள், அவ்வளவுதான். இல்ல நம்ம 20 TB கேட்போமா எக்ஸ்க்ளூசிவா சிம்பிளா ஒரு டாரிஃப் அனுப்புவோம். 10 lakhs பிளஸ் டாக்ஸ். வீட்டு பத்திரத்தை வச்சிருங்க, வீட்டுக்கே வந்துரும். டேய் வீடே இல்ல எங்கடா வரும். அதான் வீட்டை வச்சுதான் வாங்கியிருக்கேன். வீட்டை வச்சு அதான் வச்சாச்சே அப்படிதான். சரி ஓகே. ஆனா வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இன்னும் ஐபோன் அதுவும் இன்டோர் வீடியோக்கு செட் ஆயிடுது. ரீசன் என்னன்னா இப்போ என் ஃபேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், சாம்சங்லயோ பிக்சல்லயோ எடுக்கும்போது டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். டீடைல்ஸ் இருக்கும் பிளஸ் நாய்ஸும் இருக்கும். அதனால பட் இவன் என்ன பண்றான், நார்மலா இந்த விவோ எல்லாம் நம்ம கலாய்ப்போம்ல, மேக்கப் போடுறானே ஸ்மூத் பண்ணிடுவான். இவன் அந்த மேக்கப் சூப்பரா போடுறான், நல்லா தெரிவிங்க. அதனால நிறைய பேர் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதான் ரீசன். ஓகே. கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ மை ஃப்ரெண்ட் யூஸ் Reno 12 Pro and I have Reno 13. Those two phones sometimes have shutter problem. இது அதுல மட்டும் இல்ல, இந்த Reno 14 ஷட்டர் ப்ராப்ளம் இருந்தனால அத சொல்லிருக்காங்க. 12 13லயுமே இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க. அது எந்த மாதிரினா ப்ரோ, இப்போ எனக்கு வருத்தம் என்னன்னா Reno 12 Proல இருக்கு அப்படின்னா அது 7300 எனர்ஜி. எஸ் 8350 அதுலயும் இருக்கு அப்படின்னா அப்ப எனக்கு புரியல. அப்ப நீ என்ன சொல்ல வர? ஏன்னா இந்த இடத்துல நீ என்ன பண்ற? அப்போ ஒரு லாஜிக் இருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா தொடர்ந்து நான் வந்து ஒரு 10 போட்டோ எடுக்கிறேன்னு வைங்களேன், சில சமயங்கள் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் தேவைன்னு சொல்லி நார்டிசி ஃபைல் அப்படிதான் ஒரு 4 போட்டோ எடுத்துட்டேன்னா, ஏன்னா அதுவும் 8350 தான், 4-5 போட்டோ தொடர்ந்து எடுத்துட்டேன்னா அந்த HDR எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிடும், ஷட்டர் வந்து டார்க் ஆகிரும், அழுத்தவே முடியாது. அந்த போட்டோ எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த போட்டோ எடுக்க முடியும். இப்போ ஜோக் என்னன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி போறீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றாருன்னா குழந்தையோட பர்த்டேன்னு வைப்போம், குழந்தைய அப்படி தூக்கி போட்டு அப்படி செல்லமா கொஞ்சம் அப்படி கேக் கட் பண்றாங்க, நீங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தூக்கி போடும்போது எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் பிடிச்சி கேக் கட் பண்ணும் போதெல்லாம் டார்க்கா இருக்கும். ஆமா, அவர் கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருவாரு. அப்புறம் இது எனேபிள் ஆகும். இதுக்கப்புறம் எதுக்கு? ஓகே, இதெல்லாம் வந்து நடக்கும். அதனால உஷாரா இருந்துக்கோங்கன்னு சொல்ல வீடியோ எடுத்துக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க. வீடியோ எடுத்து வீடியோல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பஸ்ட் மோடுன்னு ஒன்னு இருக்கும், அது இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். அழுத்தி பிடிச்சிட்டு போது டக் டக் டக்னு எடுத்துக்கிட்டே இருக்கும். சாம்சங் எடுக்குது. அதுவே இதுல வந்து என்ன ஆயிடும்னா, பஸ்ட் மோட்ல HDR வேணும், பஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். அதனால பஸ்ட் மோடு பஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கோளாரா இருக்குங்க ஒரு சில போன்லாம். மோட்டரோலாலாம் வேற லெவலு. ஒரு மோட்ல நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன், அடுத்த மோடு போறதுக்கு அந்த ஈவென்ட் முடிஞ்சிருச்சு. போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, வந்துறேன். ஆமா, அது ஓபன் ஆயிடும். கரெக்ட்டா மோட்டோ தான் வந்திருக்கு. ஷி அப்படிங்கிறவங்க வந்து I bought this Moto Edge 60 on June bro. This mobile lag like anything bro. I watch YouTube and then chat in WhatsApp same time and it lags and sucks bro. I was previously using Samsung S20 FE and I never faced such lags in or issues. அது மோட்டோ ரெக்கமெண்ட் பண்றது கொஞ்சம் பயமா இருக்குது. இதுதான் இந்த இததான் ப்ரோ நானும் சொன்னேன். சிலர் என்ன நினைச்சாங்க, ஒரு சில பேர் வாண்டடா வந்து மோட்டோ வேணும்னு கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். ஆனா என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலன்னு வைங்களேன். சொல்லலன்னு என்ன பண்றாங்க தெரியுமா, உங்களுக்கு மோட்டோ மேல என்ன ப்ரோ கோவம், அதை ஏன் ப்ரோ நீங்க கன்சிடரே பண்ண மாட்டீங்கன்ற. இன்னுமே வந்து இந்த யூஐல அப்பப்ப லாக் ஆகுறது, கேமரால மோட்ஸ் மாத்தும் போது இல்ல கேமரால போட்டோஸ் எடுக்கும் போது ஷட்டர் லாக் இருக்கிறது இன்னுமே இருக்கு. ஈவன் இந்த Edge 60 ப்ரோலயுமே இருக்கு. ப்ரோல எல்லாம் இல்ல ப்ரோ, அல்ட்ராலயே இருக்கு.
இல்ல நான் இப்போ வந்த போனை சொல்றேங்க எட்ஜ் 60 ப்ரோல. ஏன்னா எட்ஜ் 50 அல்ட்ரால இருக்கு, UFS 4லாம் வந்துருச்சு, DDR5 RAM போயிட்டான். இல்ல RAM எல்லாமே மாத்திட்டான். அதனால போன வருஷம் போன விட இந்த வருஷம் நல்லா இருக்கு. பட் ஆனா இன்னுமே அந்த UI ல பக் இருக்கு. எல்லாத்தையும் மாத்த தெரிஞ்ச அவனுக்கு கேமரா மாத்த தெரியல. அதான் UIலே ப்ராப்ளம் இருக்குன்றேன் நான். போச்சு அவ்வளவுதான். சரி, அவர் இன்னும் பங்க்ல தான் இருக்காரு. நாங்க இன்னைக்கு குரூப்ல மெசேஜ் போட்டேன், இன்னும் பங்க்ல இருக்காரு போல, ரிப்ளே வரல. போன் அவர் என்னைக்கு ரீபூட் பண்ணி முடிச்சாரு, அதுக்கப்புறம் வருவார் போல. அவ்வளவுதான், அவர் திரும்ப எல்லாத்தையும் இது பண்ணிட்டு புது போன் வாங்கினா உண்டு. கொடுமை. மேகுல் ஆகாஷா அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, மோட்டோ ஸ்பெக் நல்லா கொடுக்குறான் ப்ரோ, ஆனா இஷ்யூஸ் நிறைய வருது. என்னோட ஆஃபீஸ் மேட் ஒருத்தர் மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ வச்சிருக்காரு, 30% ஸ்க்ரீன் க்ரீனா மாறிடுச்சா, சர்வீஸ் சென்டருக்கு போலாம்னு பார்த்தா கரெக்டா வாரண்டி முடிஞ்சு ஒரு நாள் ஆயிடுச்சு ப்ரோ, டிஸ்பிளே மாத்த 7 to 8K ஆகும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் G54 வாங்கியிருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அவனால ஜிபேல ஸ்கேன் பண்ண முடியாது. அவரும் பெட்ரோல் பங்கா, நான் தான் அவனுக்கு பதில் பே பண்ணுவேன். இவர் தான் மளிகை கடை, இவர் மளிகை கடை போல, நம்மளால பெட்ரோல் பங்கு. கொடுமைங்க. ஏங்க இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டதுக்கு நம்மளால என்னங்க பண்ண முடியும். ஹலோ இவை வந்த புதுசுல அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க, எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா போக போக வந்து தேஞ்சி அடிமட்டம் யூஐ அப்படியே இருக்கு. ஆனா இவன் வந்து இந்த கேமரா ஆப் இன்டகிரேஷன் சொல்றேன். ஏன்னா ஜிபே பண்ண முடியல, என்னடா இது, இதுக்கு சைனா போனே வாங்கிடுவேனே, அதுல ஜிபே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு நான் ஹார்மோனி வாய்ஸ் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகாதான், ப்ளே இன்டெகிரிட்டி இருக்காதுன்னு நான் மோட்டோலயே அடி வாங்கிட்டேன். அதனால இதை வாங்கிட்டேன். ப்ளே இன்டெகிரிட்டி எல்லாம் இருந்து பேட்டரியும் செத்து போயிட்டு இருக்கு எனக்கு ஜிஎம்எஸ்ல. ஆனா எனக்கு ஜிபேயும் வேலை செய்யாதான், அதுக்கு நான் ஹார்மோனியா வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஓடிடுவேன் நான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவச்சரன் அப்படிங்கிறவர் வந்து Vivo Y200 5G ஃபுல் ரிவ்யூ 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்றான். ஐ பாட் Vivo Y200 5G வெல் பேலன்ஸ்ட் மிட் ரேஞ்ச் ஃபோனு, focuses on design, display, battery and smooth performance. After 1 year, it still feels reliable and snappy, making it a great choice for daily users who want a premium look without spending too much. So வேற லெவல் பாயிண்ட். என்ன சிம்பிள், இது ஆஃப்லைன் ஜென்ரிங்க Y சீரிஸ் போனா மடையில கட்டி விட்டுருவானுங்க. ஆனா இந்த Y சீரிஸ்லாம் வந்த உடனே வாங்காதீங்க, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா அவன் கொடுக்கறது வந்து 10,000 இப்போ வந்து 30,000 போட்டு விற்பான். நீங்க அப்ப வாங்கக்கூடாது, சேல் டைம்ல போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் போனா அடிமட் ரேட்டுக்கு வரும், அப்ப வாங்கிக்கலாம் நீங்க. அதை இங்க பாத்தீங்களா, அப்பாச்சி பல்சர். எஸ் மோட்டோல இந்த வாய்ஸ் இஷ்யூ இருக்கு, விட்டு விட்டு தான் கேக்குது. VI நெட்வொர்க் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இது ஒரு கமெண்ட் இல்ல, இது மாதிரி பல கமெண்ட் வந்துருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, மோட்டோல பேசினா விட்டு விட்டு கேக்குது, ஏர்டெல்லா இருந்தாலும் சரி ஜியோவா இருந்தாலும் சரி அப்படி இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த கால் அந்த விட்டு விட்டு கேட்கறது இருக்கு இன்னுமே. ஒரு 10-15 கமெண்ட் வந்துருச்சு, அதில் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பையன் இப்போ என்ன பண்றானா, ஒரு கொடுமையான, அதாவது இந்த பெயின்லாம் தாங்க முடியாம ஆமா அந்த SRK இப்போ யூஸ் பண்ண ஒரு ஃபோன் அதில் இருந்துச்சா உங்ககிட்ட கால் பண்ணும்போது, அது சிக்னலே இல்லையா நீங்க பாக்குற பார்த்தா? ஆமா கொஞ்சம் பிரச்சனையா தான், விட்டு விட்டு தான் கேடுச்சா, விட்டு விட்டுன்னு இல்ல, அது ஒரு ரிலேபிளாவே இல்ல. ஓ லாக் நிறைய ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ ரீசன்ட்டா அந்த ஃபோன்லாம் ஸ்பீக்கர் டீக்கட சவுண்ட் G96 தான், ஸ்பீக்கர்லாம் பரபரன்னு பறந்துச்சு, சாம சத்தம், அந்த பாட்டிலாம் கையால் நடந்து பறந்து. இப்போ வேற இந்த டீல்ஸ் வரதுனால எல்லாரும் இந்த G96 வாங்குங்கன்னு எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டுக்கிறாங்க. பாக்கலையா மோட்டோவோட Flipkart வித் அதுதான் தெரியல. நான் இப்போதைக்கு பாக்குற ஒரே சேனல் டெக்ஷான் தான். ஏன்னா அவர் நம்ம ஊர் போனை பத்தி பேசவே மாட்டாரு. Flipkart மோட்டோ காம்போல வந்து எல்லாருமே இப்போ வீடியோ புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல்மிக்கு வந்துச்சு, மோட்டோக்கு வந்துச்சு, சாம்சங்க்கு இந்த S24க்கு வந்துச்சு, Flipkartோட காம்போல. அதுல வந்து நேத்து எல்லாருமே மோட்டோவோட வீடியோஸ் தான் போட்டிருந்தாங்க நேற்று எல்லா சேனல்லையுமே. G96 ரெக்கமெண்டேஷன் நம்ம போட்டிருக்காங்க. சரி ஓகே, எனக்கு வந்து என்னன்னா நிஜமாவே நம்ம டெக்ஷான் ப்ரோ ஃபாலோ பண்றதுக்கு பிரைம் ரீசன் சொல்றேன். அவர்கிட்டே நான் அதை சொல்லிட்டேன். நான் இப்போ ரீசெண்டா மீட் பண்ணேன், அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ நான் பாக்குற ஒரே சேனல் இப்போதைக்கு உங்களுது தான். அதுக்கு ரீசன் என்னன்னா நீங்க போடுற கண்டென்ட் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்க கண்டென்ட்டை பார்த்தா எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. இப்போ நான் வந்து Pixel 10 Pro யூஸ் பண்றேன், ஒருத்தர் Pixel 10 Pro ரிவ்யூ பண்றாரு, அவர் ஏரியால அவருக்கு எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாரு. 10-20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு, நம்ம யாரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு, ஒரு ஆளு 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அவர் சொல்றாரு 10 Pro அற்புதமான போன், வேற லெவல்ல இருக்கு, செம்ம நெட்வொர்க்லாம் பறக்குது, ஒய்ஃபைலாம் நான் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சு 10th ஃப்ளோர்ல போனாலும் ஒர்க் ஆகுதுன்றாரு. எனக்கு எப்படி இருக்கணும் ஒரு நிமிஷத்துல, ஒருவேளை நம்ம யூனிட் தான் பிரச்சனையோ, ஏன்னா இவ்வளோ 20 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு டெலிவர் பண்றாரு, அவர் பொய்யா சொல்ல போறாரு அப்படின்னு நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும்னா, நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதை சொல்லும் போது தயக்கம் ஏற்படும். கரெக்ட். அப்போ அவங்க சொல்றதுதான் நம்ம சொல்லணும், நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள போயிடும். அதனாலே நான் எந்த சேனலையும் பாக்குறது இல்ல. நல்லது. அப்போ இதனாலதான் நான் சொல்றேன், இப்போ நீங்க சொன்ன மாதிரியான கதைகள்லாம் நடக்கிறது எனக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு, அதனால தான் சொல்றேன் நான். Edge 60 ஃபியூஷன் வந்துச்சு, அப்புறம் அந்த இது இப்போ G96 வந்துச்சு, எல்லாமே ரெக்கமெண்டேஷன். ரைட்டு. இங்க இருங்க வினோஸ்ரீ, எங்க அப்பாவுக்கு நான் மோட்டோல வாங்கி கொடுத்தேன் ப்ரோ, கால் ஒழுங்கா அதாவது ஒழுங்கா இப்போ ரீசெண்டா கேட்கவே மாட்டேங்குது. he is using Vodafone SIM. HV9260 Redmi Note 11 Pro Plus யூஸ் பண்றேன் ப்ரோ, ஜியோ சிம்,
கால் பண்ணா தன்னால கட் ஆகிருது, அதர் சைட்ல பிஸின்னு கட் பண்றாங்கன்னு திருப்பி கூப்பிடாமலே ரொம்ப நாளா. அப்புறம் தான் தெரியுது சிம் தான் ப்ராப்ளம். ஏ ஜியோ, உன்னை வச்சு எப்பதான் இப்படி வித்தியாசமான பிரச்சனைலாம் வருது. அகை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன், நடுவுல ஒரு 3 செகண்ட் அந்த சைடு பேசுறவங்களுக்கு மியூட் ஆகிருச்சு. அடுத்து எல்லா கால்ஸ்லயும் இதே இஷ்யூ தான். கஸ்டமர் கேர்ல கேட்டா என் ஏரியால டவர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. சென்னை சைதாப்பேட்ல இருக்கீங்களா? சிட்டிக்குள்ள இன்னொரு சிம் ஏர்டெல், அது நல்லா தான் கால் போகுது. ஜியோ 1 இயருக்கு ரீசார்ஜ் வேற பண்ணி தொலைச்சிட்டேன் ப்ரோ. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஜியோ வந்து அந்த டேட்டா கொடுக்கறதுல செம சூப்பரா இருக்கு போல ப்ரோ. நிறைய இடத்துல அந்த 1 GBps அதெல்லாம் நல்லா இருக்கு, பட் கால்ஸ்ல சொதப்புது. பட் இதுவே ஏர்டெல் எப்படி இருக்குன்னா, டேட்டால வந்து இந்த அன்லிமிடெட் 5G வந்து ஒரு ஜோக்கா இருக்கு. சிலருக்குலாம் பிரச்சனை ஆயிடுது. ஆனா கேம் விளையாடுற நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டத வச்சு தான் நான் பேசுறேன். ஏர்டெல் வந்து அந்த பிங் எல்லாம் அல்ட்டியா இருக்கு. சூப்பரா 20-20க்குள்ளேயே வருது, 20-30க்குள்ள வந்துருது. நம்ம எல்லாம் போனா 80-90. சரி, படுத்தே விட்டான் ஐயா தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பஞ்சாயத்துலாம் இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் ப்ரோ. அடுத்து முருகா அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ ஐ எம் G96 யூசர், சேம் வாய்ஸ் ப்ராப்ளம், ஜியோ சிம். G96 இப்ப ஹைலி ரெக்கமெண்டடுங்க, சேல்ல வாங்கிருங்க அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஆமா ப்ரோ, இல்ல யாருல அத ரெக்கமெண்ட் வீடியோ நேத்து பார்த்துட்டு எனக்கு இல்ல ப்ரோ. ஒரு வகையில யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது ப்ரோ, நம்மளால நிறைய கண்டென்ட் பண்ண முடியும். நான் ஓப்பனா அதை டிக்ளேர் பண்றேங்க, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் பேசிக்கா ஓப்பன் பண்ண முடிஞ்சதுன்னு வைங்களேன், ஒரு 8000 ரெண்ட்ல ஓப்பன் பண்ண முடிஞ்சதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு FM ஸ்டேஷன் அளவுக்கு மாறிடுவேன். ஒரு செட்டப் ரெடி பண்ணிப்பேன். கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் கூட லைவ் வருவேன். ஜாலியா எனக்கு அது பிடிச்ச விஷயம். பிடிச்சதை பண்றதுல என்ன இருக்கு, ஜாலியா பண்ணலாம். ஸோ டைம் டேபிள் போட்டு பண்ண முடியும். ரெண்டாவது, டிவைஸை நம்மளே ஓன் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நம்ம கொடுத்து வாங்கிடுறோம்னு வைங்களேன், எல்லா டிவைஸும் நம்ம கைக்கு வரும்போது நம்மளால ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியும். அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன ப்ரோ, இப்போ 9 எடுத்துக்கோங்க, நான் யூஸ் பண்ணேன், என்னோட கருத்துக்கள் நான் சொல்லிட்டேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சொன்னேன். இப்போ கௌதம் ப்ரோ பாத்தீங்கன்னா மீடியா சென்ட்ரிக் யூசர், ஓகே, கேம் ஆடுவார், மீடியா அதிகமா கன்சியூம் பண்ணுவார். அவரோட பாயிண்ட்ல இருந்து அவர் 9 சொல்லிட்டாரு. இப்போ SRK கிட்ட போனா அவன் என்ன பண்ணுவானா, அவன் வந்து ரொம்ப லைட் மீடியா, ஆனா ஹாட்ஸ்பாட் யூசர். ஆமா, அவன்கிட்ட எந்த போனை கொடுத்தாலும் அதுல ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ அந்த ஹாட்ஸ்பாட் போட்டு போடுவாரு, கால் நிறைய பேசுவாரு. சரி, கரெக்ட் தான். சரி, இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் அவன் பண்ணுவான், வாலிப வயசு நல்லா இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல போறோம், ஒரு கம்யூனிட்டி செட்டப்பா போறோம் போது ஒரே டிவைஸ் தான், ஆனா நம்ம பல கோணங்கள்ல அதை வந்து பார்க்க முடியும். ஆமா, ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து இப்போ இந்த G96 நடக்க காரணம் என்ன, தமிழன் நரேனா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தமிழன் அப்படிங்கிற பையன் தான். அவன் தமிழன் நரேனான்னு வச்ச காரணமே என்னன்னா, அவனுக்கு வந்து படிக்கிற டைம்ல எல்லாம் போனரேனா பிடிச்சி போய், போனர் தமிழ்ல நாங்க போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சி போய் தமிழன் நரேனான்னு ஆரம்பிச்சிருக்கான். அவன் கொடுத்தனாலதான் G96 என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. இப்ப நானே வந்து அதை சப்போஸ் ஒரு 18,000 கொடுத்து வாங்கிருந்தேன்னு வைங்களேன், என் நிலைமை யோசிச்சு பாருங்க. டிவைஸ் வந்து மீடியா சென்ட்ரிக்கா ஒரு எல்டருக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதான் பாயிண்ட். ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் நம்மள கேள்வி கேட்பாங்க. இப்ப நான் வாங்கின டிவைஸ் நான் விற்க போறேனே வைங்க, வாங்கினது 18,000க்கு நான் 15 இல்லாட்டி 13 விற்க முயற்சி பண்ணேன்னா அந்த இடத்துல எனக்கு சாலிடா ஒரு 5K காலி. ஆமா, சரியா? இப்ப யாராவது வாங்குறவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க போறாங்க, நல்ல டிவைஸை கொடுத்தான்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இல்லாம போயிடும்ல. இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரியான பெயின்குள்ள போறதா இருந்தா, அதாவது நம்ம வந்து நாமளே ஒரு சில விஷயங்களை வந்து அனலைஸ் பண்றதுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா லாஸ் ஆகதான் செய்யும். அந்த லாஸையும் நம்ம வந்து பெருசா பொருட்படுத்தாத அளவுக்கு நமக்கு டேட்டா வேணும்னு முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்ம செய்யலாம். ரெண்டாவது என்னன்னா, வேணா இந்த டிவைஸை வந்து நம்ம பெட்டர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு கொடுக்காம யாராவது தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ்ட்ட கொடுத்துட்டு போயிடலாம். ஐயா நீங்க இதை எவ்வளவு எடுத்துப்பீங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். டிவைஸ்ல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு வாங்குறவங்களுக்கு அது பிரச்சனையா தெரியாது. ஆனா இப்போ போன் பேசுறதுலயே பிரச்சனைங்கிறது வந்து கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். போன் வாங்கினதே போன் பேசதான். ஏன்னா எல்லா நெட்வொர்க்லயுமே அந்த இஷ்யூ இருக்குன்றத நம்ம இப்போ கமெண்ட்ஸ்ல பார்த்தோம். ஜியோலயும் தெரிஞ்சு போச்சு, ஏர்டெல்லயுமே போட்டிருந்தாரு. ஏர்டெல்ல கால் நல்லா போதான். இல்ல இன்னொரு யூசர் சொல்றேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, பெரும்பாலும் பிரச்சனை எதுல வந்திருக்குன்னா, VI ஜியோ. VI இருக்கலே ஹையா இருந்திருக்கு மோட்டோரோலால. அதுக்கப்புறம் இப்போ ஜியோ, அது வந்து ரெட்மி. ஜியோ வந்து ரெட்மி நோட் 11 Pro Plus. ஸோ இது வந்து எனக்கு ஏர்டெல்ல நான் இது வரைக்கும் நான் பார்த்த பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். மக்கள் சொன்னது என்னன்னா, இந்த அன்லிமிடெட் 5G தான் பெரிய பிரச்சனையா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரையும் போஸ்ட் பெய்டுக்கு மூவ் ஆகுறதுக்காக சுடர்லாம் நீ சொல்றான், போஸ்ட் பெய்டுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்காகவே சிலர்லாம் பழி வாங்குறாங்க. அது கொஞ்சம் கடுப்பேத்துறாங்க. அது உண்மைதான், சரியா? அதுவும் பண்றாங்க. இது வந்து ஏர்டெல்ல நடக்குது அப்படின்னு சொல்லி சுடர் சொல்றான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேட்டாவும் நமக்கு கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ ப்ராப்ளம்னு பார்த்தா BSNL பத்தி பெரிய பிரச்சனை வரதில்லை. ரீசன் என்னன்னா, அதை யூஸ் பண்ற எல்லாரும் 55 வயசு 60 வயசு 65 வயசு அவங்க வெறும் கால்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்றது இல்ல. பட் அவங்களே வந்து நான் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல கபடி மேட்ச், ப்ரோ கபடி லீக் பாக்குறேன் அப்படிலாம் சொல்லும் போது, BSNL நெட் ஆன் பண்ண தம்பி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு வரும். 4G அங்க ஒன்றும் வராது. இந்த மாதிரி பிரச்சனை BSNL உண்டு அப்படின்னு. H+
அது வந்து நாஸ்டாலஜிக் ஃபீலுக்கு நல்லா இருக்கு. நான் பழைய போன்ல வந்து போட்டேன்னா எனக்கு 3.5G காட்டுதுங்க. அதெல்லாம் இந்த காலத்துல பார்க்க முடியுதா? ஆனா அதுல எதுவும் பார்க்க முடியாது. அத பார்க்கலாம். 3.5G மட்டும் தான் பார்க்கலாம். அதுல வேற எதுவும் பார்க்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனபிரகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, Moto Edge 50 Pro user here. I am facing network issue during calls. Receiver could not hear my voice. என்ன ப்ரோ இது எல்லாரும் இதே சொன்னா? அது எத்தனை மாடல்ஸ்னு பாருங்க. ப்ரோ வாங்கினாலும் சரி, அல்ட்ரா வாங்கினாலும் சரி, பேஸ் வாங்கினாலும் சரி, அப்பர் மிடில் லோவர் எல்லாத்துலயும் அடி. Sometimes it happens when my phone is connected to mobile data also. It's very frustrating. My dad is using G84. He is also facing the same. சரி, வைஃபை காலிங் ஒரு பெரிய பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஆமா, அது வந்து இன்னைக்கு எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணி. நான் வாங்கினவனே வைஃபை காலிங் ஆஃப். ஆமா, நிஜமா. இதுல இந்த பிக்சல் எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் சிம் இன்சர்ட் பண்ணதுமே வைஃபை காலிங்னு பாப்பாங்க. ஆமா, வேணுமான்னு கேக்கும். ஆமா, பெர்மனன்ட்டா ஆஃப் பண்ணி தரலாம். பெர்மனன்ட் ஆஃப் தான். சோ எல்லாத்துலயும் நீங்க தேடி போய் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் சோ கிறிஸ்பி அப்படிங்கிறவர் வந்து சிவா ப்ரோ, நான் பிக்சல் 10 ஆர்டர் போட்டிருந்தேன். ஐ காட் இட் ஃபார் 56.5K வித்வுட் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 15K கூப்பன் டிஸ்கவுண்ட், 7K HDFC NC EMI. நோ காஸ்ட் EMI. அப்புறம் வந்து 1.5K EMI சேவிங்ஸ் டிஸ்கவுண்ட். மண்டே ஆர்டர் பண்ணது இன்னைக்கு வந்துருச்சு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் லுக் அண்ட் ஃபீல், இன் அண்ட் ஃபீல் எல்லாமே வேற லெவல். 62% சார்ஜோட வந்துச்சு. ஆஃப்டர்நூன் 12:30 1 போல டெலிவரி. 9க்கு 17%ல சார்ஜ் போட்டிருந்தேன். 9க்கு 17% ஆச்சு போல சார்ஜ் போட்டிருக்கேன். யூசேஜ் ஒரு 100 ஆப்ஸ் கிட்ட இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணியிருக்கேன். யூடியூப் 1 hour யூசேஜ் அண்ட் கேமரா 30 minutes ரெஸ்ட் பண்ணேன். so far happy with the buy. okay, deal screenshot வேணும்னா ஷேர் பண்றேன் ப்ரோ. ஓ, அது என்ன இது வாங்கிருக்கீங்க இல்லையா? 15000 ப்ரோ ப்ளே ஸ்டோர்ல வந்துச்சு. எனக்கு என்ன கூப்பன் இருக்குது, யாராவது யூஸ் பண்ணிக்கலாம். 15000ங்கிறது ஃபிளாட் வேற மட்டும் ஆஃபர் கொடுத்திருக்காங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, சம ப்ரோ. இப்போ இந்த Pixel 10 வச்சு இப்போ இவர் என்ன பண்ணலாம் தெரியுமா? Gemini Advanced 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆமா ப்ரோ, கரெக்ட். 6 months வந்துரும். ப்ரோ வாங்குனீங்கன்னா 1 year. ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து நான் Redmi Note 13 Pro தான் ப்ரோ யூஸ் பண்றேன். எனக்கு அப்டேட் வந்துச்சு, கேமரா செமையா அப்டேட் ஆகிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு சில போன வாட்டி நம்ம படிச்சோம்ல, அதுல வந்து 13 Proல கேமரா முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லியிருந்தாருல, அது இவருக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஆனா இது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ரெட்மியோட ப்ராசஸிங் வந்து எப்படி இருக்குன்னா, ரெட்மி வந்து கொஞ்சம் லைக்காவோட ஆட்டை போட்டு தான் பண்றாங்க. கலர் சயின்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. சரியா, ரெட்மில வந்து Note 14 Pro Plus யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பிரீமியமான கேமரா போட்டு போட்டோ சூப்பருங்க. ஆனா கோலர் இருக்குன்னா கோலர் இருக்குதான், நாங்க அதையும் சொல்லியிருப்போம். ஸோ எனக்கு வந்து 13 Proலயும் அதே ஹோப் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 13 Proல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போக்கோ X6 13 Pro சேம். 13 Proல வந்து உங்களுக்கு 3.5 ஜாக் வர உண்டு. இப்போ வந்து 14 Proல அதுவும் கிடையாது. சரி, ஓகே. அடுத்து சுரேஷ் CSK அப்படிங்கிறவர் வந்து மை சிஸ்டர் மோட்டோ G45 யூஸ் பண்றாங்க. சேம் ப்ராப்ளம் இருக்கு, லோ வாய்ஸ் ஆப்போசிட் கேட்கும். G45லயும் வருது. சரி சார், நான் இனிமே வந்து மோட்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் லீவ் போடுறேன். ஆமா, மோட்டோவுக்கு ஒரு லீவ் விடுறேன். எங்களால ரெக்கமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டோம். மோட்டோனாலே இனிமே வந்து நான் சட்டரை சத்திட்டு ஓட போறேன். ஆமா. யோகா பிரவீன் அப்படிங்கிறவர் வந்து நான் 2 years-ஆ Edge 40 Neo யூஸ் பண்றேன் ப்ரோ. எப்பவுமே கால்ஸ் ஃபர்ஸ்ட் தானா? ஐயோ என்னங்க இது? அது பழைய போனா இருந்தாலும் சரி, புது போனா இருந்தாலும் சரி, அதான் சொல்றேன்ல. பட்ஜெட் 10000 போனும் சரி. வெங்கடேஷ், மோட்டோரோல கால் இஷ்யூ இருக்கு ப்ரோ. என் பிரதர் யூஸ் பண்றான், கிராக்லிங்கா இருக்கும், ஒண்ணுமே கேட்காது. அதுதான் அந்த ஜியோ சிம் ப்ரோ. அம்பானிக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க ப்ரோ, நீங்க எங்க போவோம் நம்ம. ஓ என்ன இது அப்படின்னு கேட்கணும். ஏன் தெரியுமா ப்ரோ, எனக்கு என்னன்னா, நான் திரும்பியும் சொல்றேன், ஜியோல இன்டர்நெட் செம ஃபாஸ்டா இருக்கு. நான் தெருவுல எங்கேயா இறங்கி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணா 1 GB பேசும்போது அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் வந்து எனக்கு ஏர்டெல்ல கிடைச்சதே கிடையாது. ஏர்டெல்ல நான் அதிகபட்சமே பாத்தீங்கன்னா 450 வரைக்கும் பாத்திருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணதுல 450 GB கிட்ட போகுதுல, அசல்ட்டா போகுது. 1 GB கிட்ட போகுது. ஜியோல 1 GB காட்டுறாங்க எல்லாரும். என்ன அது 1 GB லாம் காட்டுறீங்க அப்படி? ஆனா கேம்ல பிங்கி மட்டும் வராது. முக்கியமே அதான். யாரோ சரி விடுங்க, டவுன்லோட் போட்டா ஜாலியா போட்டுக்கறேன். அது அதெல்லாம் சும்மா ஜாலியா அது நான் கண்டிப்பா உண்மையை ஒத்துக்கிறேன். சரியா, அதெல்லாம் ஃபேக்ட். சோ இந்த இடத்துல என்னன்னா, Dimensity SoC யூசர்ஸ் யாரை கேட்டாலுமே, அப்புறம் பிக்சல் யூசர்ஸ் யாரை கேட்டாலுமே, இப்ப நான் பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு வீடியோல கூட கவியை பத்தி சொன்னேன், 5 tag. அவனும் ஜியோ யூசர். ஜியோ யூசர் யாரை கேட்டாலுமே either Tensor இல்லாட்டி Dimensity-னா பறந்துடுறாங்க. ஆமா, அது ஜியோ நல்லா ஒர்க் ஆகுறது ஒரே ஒரு சிப் செட் தான். Dimensity 9400 X200 Pro X200 சாரி X8 Pro அதுல வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இப்ப பாருங்க, சந்திர பிரசாத் அப்படின்றவர் வந்து சந்திரபிரகாஷ், அவர் வந்து விவோ X200 Pro தான் ரீசெண்ட் அப்டேட் பண்ணி பிறகு ஃபோன் கால் பண்றப்ப இயர்பீஸ்ல வாய்ஸ் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதா? எனி அட்வைஸா? என்ன ஒன்று பண்ணலாம், டிவைஸ் வந்து ஒரு தடவை ரீபூட் பண்றது கேஷுவலான ஒரு செக். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே ரீபூட் தான் இருக்கும். அப்டேட் பண்ணதுல இருந்து இப்படி ஆயிடுச்சுன்றதுல, அதனால ஒரு ரீபூட். அதை தாண்டினா நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுல போயிட்டு ஒரு தடவை ரீசெட் நெட்வொர்க் டேட்டான்னு ஒன்று இருக்கு, அதை கொடுத்துருங்க. அப்பயும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா ரீசெட் தான். அப்பயும் ஃபிக்ஸ் ஆகலன்னா அடுத்த சர்வீஸ் சென்டர் அடுத்த அப்டேட் தான். சர்வீஸ் சென்டர் போனா மட்டும் என்ன பண்ண போறான்?
மிஞ்சி போனா உள்ள வந்து நம்ம காதுல இருக்க அழுக்கெல்லாம் போயிருந்தா போயிருச்சுட்டாங்கன்னா வால்யூம் குறையா இருக்கு. அதான் அப்டேட்டுக்கு அப்புறம் இயர்பீஸ்லாம் எப்படி ப்ரோ? இல்ல இந்த இயர் வேக்ஸ் ஒரு காலத்துல வந்து செம ஃபன்னா இருக்குங்க. எதுலன்னா அந்த 1100 என்ன பண்ணுவாங்க, இப்படி நம்ம பேண்ட்ல வச்சாலே லிண்டே உள்ள போய் அடைச்சிக்குது. அது கூட அங்க பாருங்க ப்ரோ, அது கூட ப்ளோவர் வச்சு ப்ளோ பண்ணா பறந்துருது. இந்த காதுல இப்படி வச்சு பேசுறவங்க பாத்துருக்கீங்களா? சாஞ்சு உள்ள போயிடும், ஃபுல்லா போயிடும். இப்படி சாஞ்சு இப்படியே வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே வேலை பார்த்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இயர் வேக்ஸ் உருகி வலிஞ்சி அதுக்கப்புறம் தலையில இருக்க எண்ணெய் ஸ்வெட் எல்லாமே உள்ள போயிடும். 00 அந்த ஸ்பீக்கர் பார்ட் எடுத்துட்டு பார்த்தா இது பயங்கரமான ஸ்பெசிமனா இருக்கு. ஓகே, டிஎன்ஏ காப்பி கிடைச்சிருச்சு, உள்ள ஊத்தி போடுறாங்க. அப்படிதான் இருக்கும். அவ்வளோ அழுக்கு. நம்ம இவர் பீட்டர் ப்ரோட்ட கேட்பேன், ஐயோ ப்ரோ இந்த இயர் பீஸ் பெரிய பிரச்சனை ப்ரோ அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவேன், கௌதம் ப்ரோ ஹெட்ஃபோன்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் கைஸ். இப்போ நான் யூஸ் பண்ற போன் எதை நீங்க பாத்தீங்கன்னாலும் இயர் பீஸ் ரேரா யூஸ் பண்ணிருப்பேன். அதே சமயம் அந்த இயர் பீஸ் யூஸ் பண்ணும்போது மோஸ்டா இப்படிதான் வைப்பேன். இந்த காதோட அணைச்சி உள்ள அமுக்கி அப்பெல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன், ரேடியேஷன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இவங்க யூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி உள்ள இயர் வேக்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வைக்கிறாங்க. ஆமா, கொடுமை. ரைட்டு, அது அமேசான்ல பிரஷ் எல்லாம் விக்கிறாங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலயும் ஒரு பிரச்சனை ப்ரோ, அந்த இயர் பீஸ்க்கு மேல ஒரு மெஷ் இருக்கு. இவங்க பிரஷ்ஷை போட்டு அழுத்தினோடனே சொல்றேன், இந்த சாஃப்ட் பிரஷ் சொல்றேன், அது அந்த அளவுக்கு உள்ள அதுவே பெண்ட் ஆகுது ப்ரோ. பிரஷ் பெண்ட் கரெக்ட். இவங்க மேல வந்து ஸ்ப்ரே அடிச்சு போட்டு அழுத்தினாங்க, நீங்க ரிசல்ட்ஸோட சேர்ந்து வெளில வரணும். அதை விட்டு அந்த சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும்ல, அது வழியா உள்ள போய் ஸ்பீக்கர் மேலே போய் படுத்துரும். அது உள்ள இருக்கிற மேக்னெட் மேல போய் அழுக்கெல்லாம் படுத்து கிடக்கும். சரி, அடுத்து வந்து எஸ்விகே வசந்த் அப்படிங்கிற வந்து, ப்ரோ நான் மோட்டோ எட்ஜி 60 ஃபியூஷன் யூஸ் பண்றேன் ப்ரோ. 3 months மேக்ஸிமம் மூவிஸ் தான் பார்ப்பேன், இல்லைன்னா ஓடிடி ஆப்ஸையும் யூஸ் பண்ணுவேன். பேட்டரி லைஃப் சூப்பர், கேமரா யூஸ் பண்ண மாட்டேன், அதுவும் எனக்கு ப்ராப்ளமா தெரியல. பட் கேம்ஸ் என்னால விளையாடவே முடியல. சம்டைம்ஸ் ஆப்ஸ்குள்ளே போகல, வெளியில வந்துருது, ஏன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோ மொபைல் யூஸ் பண்ணேன், என்னோட சர்க்கிள்ல யாருமே மோட்டோ மொபைல்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கா இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியல. பட் மீடியா கன்சம்ஷனுக்கு பெஸ்ட் மொபைல் ஸ்பீக்கர் குட். இதேதான் ஃபியூஷனோட ரிவ்யூங்க இது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன பண்றது இந்த போன் பத்தி எதுவுமே ஏன் பேச. அதான் கேமே ஆட மாட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆமா, கேம் ஆட முடியாது, விடாது அது. ஏன்னா வந்து 7 Gen 2 ரொம்ப பழைய சிப்புங்க. அப்போ இப்படி சொல்லலாமா? அப்படி எங்க ப்ரோ 7 Gen 2 அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இதே 7S Gen 2 பேஸ் பண்ண ஒரு சில 7S Gen 2 பேஸ் பண்ண ஒரு சில சாம்சங் போன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சுங்கிறாங்க. F55 சரி அது விடுங்க. போகோ X6, ரெட்மி நோட் 13 ப்ரோ இப்போதான் ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் 7S Gen 2 தான். ஸோ ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இவங்க மோட்டோல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் பிரச்சனை இருக்குங்க, அது வந்து என்ன பண்றதுனே தெரியல. ஸோ அவரோட யூசேஜுக்கு மல்டிமீடியானால தப்பிச்சிட்டாரு, இல்லைன்னா வெறுத்து வித்திருப்பாரு போன. மெயில் மீ தரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, G1+ 11ல கிரீன் லைன் ஆஃப்டர் ஆகஸ்ட் அப்டேட் ஐ took it to authorized service center at Pondicherry. They checked the physical damages and also if the mobile was opened to an unauthorized service person. Once this was done and verified, they replaced the display. Comes along with the metal side frame at free of cost. அந்த இதோட வருது, ஏன்னா அது ஃபுல்லா இதுதானே சீல் ஆயிருக்கும் எல்லாமே. ஸோ ஃப்ரேமோட தான் டே பண்ணி கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக சாம்சங்ல நம்மளுக்கு கேள்வி கேட்காம சில சமயங்களில் ப்ரோக்ராம் வழியாக வரும்போது உங்களுக்கு ஃப்ரேமோட சேர்த்து மாற்றி பேட்டரி மாற்றி கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க தான். ஆனால் அதே கோளரான சாம்சங்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு போன் பிரச்சனை போய் நின்னா 4 மாசம் பிச்சை எடுக்க விட்டு அலைய விட்டு பண்றதுக்கான சர்வீஸ் சென்டர் ஸ்கிராட்ச் இருக்குங்க, அதனால உங்களுக்கு டிஸ்ப்ளே போயிடுச்சு ப்ரோ. சில சர்வீஸ் சென்டர் செம டார்ச்சர் ப்ரோ. சர்வீஸ் சென்டர் தான் பிரச்சனை ஆக்சுவலா. சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா உத்தமன் நான் சொல்ல வரல, சாம்சங் கூட ஒரு சில சமயங்கள்ல உங்களோட கூற்றை வந்து லிசன் பண்ணி சரி போ செஞ்சிடலாம் அப்படின்னு தோணிடும். ஆனா சர்வீஸ் சென்டர்ல இந்த மாதிரி இல்லவே இல்லைன்றாங்க, ஏமாத்தி பே பண்ண வச்சிருவாங்க. ஓகே, விஜே செல்ஃபிஷ் அப்படிங்கிறவர் வந்து அப்படியே அந்த லூமியோ டிவி கரண்ட் அப்டேட் கொடுக்க முடியுமா? ரீசெண்ட் டைம்ல கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன், கேட்கணும் ப்ரோ. நானு நம்ம இது சூப்பர். இப்ப நீங்க கேட்டீங்களா, லூமியோ டிவி யூசர்ஸ் யாராவது இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லுங்கப்பா. இது ஒண்ணு. ரெண்டாவது நான் லூமியோ டிவியோட ரிவ்யூஸ், அதாவது நம்ம இதுல கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அதுல எல்லாம் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நான் இப்ப என்ன பண்றேன், அது வந்த புதுசுல இப்போ மேபி எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம கேட்போம். ரெண்டாவது வந்து நம்ம ட்விட்டர் இங்கெல்லாம் நான் போட்டு பாக்குறேன். அப்புறம் நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல வந்து லூமியோ ப்ராடக்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். அதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல யாராவது சொன்னாங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோல நான் சொல்றேன் கண்டிப்பா. ஏன்னா லூமியோன்னு மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வரும்போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா ஹார்ட்வேர் லெவல் டிஃபெக்ட் எப்பயுமே பெயின்ஃபுல் ப்ரோ. சாஃப்ட்வேர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஹார்ட்வேர் லெவல்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து வேஸ்ட். அது என்ன ஒண்ணுல கீழே போட்டுரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சபரி அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ பாட் Pixel 8 லாஸ்ட் இயர் ஃபார் டெய்லி யூஸ் அண்ட் ப்ரீமியம் ஃபீல். இது எல்லாமே சூப்பர் சோஃபார். ஐ நெவர் ஃபைண்ட் இஷ்யூ அண்ட் ஹீட் இஷ்யூ ஆர் பேட்டரி ட்ரெயின். இது எல்லாமே இருக்கு, பட் தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஓ, அதாவது எல்லாமே சூப்பராக இருக்கு சோஃபார். ஐ நெவர் ஃபேஸ்டு இஷ்யூ அண்ட் ஹீட் இஷ்யூ அண்ட் பேட்டரி ட்ரெயின். இது எல்லாமே இருக்கு. எனக்கு இப்போ என்ன புரியலன்னா,
ஐ நெவர் ஃபைண்ட் இஷ்யூன்னாரு. ஐ நெவர் ஃபைண்ட் இஷ்யூ அண்ட் ஹீட் இஷ்யூ அப்படின்னா நான் என்ன நினைச்சேன், அப்போ இஷ்யூ இல்ல ஹீட் இஷ்யூவும் இல்ல அண்ட் பேட்டரி ட்ரெயின் இது எல்லாமே இருக்கு. இவ்வளவு நேரம் படிச்ச எல்லாம் இருக்கா இல்லனா இல்லையா? சரி படிங்க என்னன்னு சரி இல்ல அதான் ஒரு கன்ஃபியூஷன். பட் தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீனா இவர் என்ன சொல்றாரு, அப்படியே பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு மாதிரி சொல்றாரு போல. எனக்கு இந்த இஷ்யூ எதுவுமே ப்ராப்ளம் கொடுக்கல பிகாஸ் த வே ஐ யூஸ் மை ஃபோன் இட்ஸ் ஒர்க்கிங் டூ ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன் பிரதர். ஆனா ஒரு நிமிஷத்துல என்ன பாத்தீங்களா கொலாஜிசம் மாதிரி சொல்லி அது சிலாஜிசம் மாதிரி எந்த இஷ்யூமே பெருசா இல்ல. ஹீட் இஷ்யூ பேட்டரி ட்ரெயின் எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு இல்ல. அது அதாவது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இருக்கு, பேட்டரி ட்ரெயின் அதான் மேபி இருக்குன்னு சொன்னாங்க பட் எனக்கு இல்ல அப்படின்றாரோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். இல்ல இப்படி சொல்லலாம் ப்ரோ இருக்கு, எனக்கு அது இஷ்யூவா தெரியல. ஏன்னா எனக்கு அது வந்து பேட்டரி இல்ல, ஏன்னா அப்படிதான் அந்த போனை யூஸ் பண்றேன், வாங்கி இருந்திருப்பாரு போனை அடிச்சு துவச்சு யூஸ் பண்றேன் அப்பயும் அப்படி இருக்கு அப்படின்றாரு போல. ஓகே சரி ஏதோ ஒண்ணு. ஆனா தேங்க்யூ நன்றி டேட்டாக்கு. தீபன் சக்கரவர்த்தி ஹாய் ப்ரோ, ஐ பாட் Pixel 10 Pro பட் photos are looks like grainier. When I zoom feels not much clarity. If possible please guide settings or how to take pics. ஒன்றும் இல்லை, இன்னும் அப்டேட் வரணும். ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் அதையும் 9 Proல நான் எடுத்த ஃபோட்டோஸ் ஒரு சிலதெல்லாம் என்கிட்ட இருக்கு, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான டீட்டெயில் வரல. ஆனா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ஓரளவுக்கு லைட்டு நல்லா இருந்ததுன்னா மிரட்டி விட்டுருது, லைட்டு கொஞ்சம் சொதப்பினாலும் அதுக்கு அல்காரிதம் செட் ஆக மாட்டேங்குது. இருக்கலே ஜோக்கஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நம்ம கௌதம் ப்ரோக்கும் சொல்லுவோம். இங்க பாருங்க, இப்போ இந்த ஃபோன் இருக்கா, இப்போ நான் டெலிஃபோட்டோ போயிடுறேன். நான் மேக்ஸிமம் பெரும்பாலும் ப்ரோ தான் ப்ரோ யூஸ் பண்றேன், ப்ரோ மோட். இப்போ இந்த ஃபோன் எங்க இருக்கு பாத்தீங்களா, ஃபாண்ட் தெரியுதா? தெரியல, மங்களா தெரியுது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்திருக்கணும்ல, ப்ரோனால வரலையா? அப்படி இல்ல ப்ரோ, இங்க வருங்க ஃபோக்கஸ்லாம் கண்ணு மாதிரி வேலை செய்யும். அப்புறம் வரலையா? இங்க பாருங்க, அப்படியே வாசல்ல செருப்பு கழட்டி இருப்பீங்க, அதை எடுத்துட்டு வந்துருங்க. எப்போ தெரியுது? அப்போ மேக்ரோ எடுக்க முடியும். என்னடா ஆட்டோ மோடு இது? இப்ப பாருங்க ப்ரோ, நான் எவ்வளவு க்ளோஸ் போயிருக்கேன், 5x எடுக்கிறேன். இப்போ இமேஜின் பண்ணுங்க, அடுத்து இப்போ நம்ம மோட் சூஸ் பண்ணா இங்க பாருங்க ப்ரோ 10x போறேன் சரியா? இப்போ இந்த பாருங்க எங்க நான் டிஸ்ப்ளே அங்க பாருங்க எவ்வளவு க்ளோஸ் போயிட்டேன், தெளிவா தெரியுது. அங்க பாருங்க ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் பாருங்க, எல்லாத்தையும் சுத்தி பிங்க் அடிக்கும். இவ்வளவு கிட்ட போக முடியுதா? மேக்ரோ எடுக்க முடியுதா? சிறப்பு கொண்டு அடிப்போமா பிக்சல? ஆட்டோ மோட்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது, தனியா கொடுத்தா என்னையா இது? எனக்கு செம கடுப்பா இருந்தது. நான் எனக்கு என்னன்னா இதுல அப்ப லென்ஸ்ல ஃபோக்கல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கேப்பபிள், இட்ஸ் ஆக்சுவலி கேப்பபிள். என்னன்னா என்னால வந்து 5x சென்சார் வழியா மேக்ரோ எடுக்க முடியுது. நான் வந்து 1x சென்சார் வழியா மேக்ரோ எடுத்தேன், அதோட 5x என்னால பெட்டரா மேக்ரோ எடுக்க முடிஞ்சுச்சு. நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அதுவும் ப்ரோ மோட் உள்ள போய் தான், அதாவது ப்ரோ செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி ஃபோக்கஸ் வந்து நான் மேனுவலா கண்ட்ரோல் பண்ணும்போது எடுத்தேன். எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, யாராவது Pixel 10 Pro 10 Pro X வச்சிருந்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா ப்ரோ செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி உள்ள போயிட்டு ஃபோக்கஸ் எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணா போட்டோ மிரட்டலா வருது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுது, பண்ணவே மாட்டேங்குது. இதுவே நான் 1x போனேன்னா இப்போ இதை காட்டும். இதுதான் இவன்ட்ட செம ஜோக்கு ப்ரோ. இங்க பாருங்களேன், இப்போ 1x போறேன் பாருங்க, இது 1x என்ன 1xல பாருங்க, அதோட ஃபோக்கல் லென்த் காட்டிடுது, கரெக்ட்டா காட்டுது. கரெக்ட்டா காட்டுதா? இப்போ அங்க போனா அதுவும் காட்டும் பாருங்க, உடனே எப்படி ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுது. இங்க இருங்க, செம ஃபாஸ்டா இருக்கு. அதுதான். அப்புறம் 5xக்கு மட்டும் என்னடா குறைச்ச? 5xல அதனால வந்து பண்ண முடியுது ஃபோக்கஸ், ஏன் பண்ண மாட்டேற? அது நீங்க மேனுவலா பண்ணிக்கோ. இதுல என்ன ஹைலைட்னா இவன்ட்ட ஒரு சில ஹார்ட்வேர் இருக்கு, அதாவது சென்சார் குட்டி தான் கேப்பபிள். இப்போ அவன் சாஃப்ட்வேர்ல இப்போ இந்த மேக்ரோ மோட வந்து எனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷனை கொண்டு வரான்னு வைங்க. நான் வந்து இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ்லயே இருக்கலே க்ளோசஸ்ட் ஃபோக்கஸ் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதம் எழுதுனான்னா என்னால இப்போ 5xல வேற லெவல் மேக்ரோ எடுக்க முடியும். கரெக்ட். கிறுக்க முன்னாடி மாதிரி ஒரு ப்ராசஸிங் ப்ரோ நிஜமா கடுப்பாகுது. நீங்க சொன்ன அந்த நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல நல்லாவே ப்ரொனவுன்ஸ்டா இருக்கு, சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா லைட்ஸ் நல்லா இருக்கும்போது, லைட் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது மிரட்டலான போட்டோஸ். ஓகே. இப்போ ரீசெண்டா நான் ஒரு எறும்பு போட்டோ கூட நம்ம குரூப்ல போட்டேன் பாத்தீங்களா? ஒரு எறும்பு வந்து ஒரு உருண்டை பார்த்தேன் உருட்டை, அது கடலை மசாலா கடலை மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு கடலை, அது ஒரு சின்ன மண் உருண்டை மாதிரி இருந்தது. நம்ம கார்த்திக் ப்ரோ தான் கால் பண்ணி சாணி உருண்டையை உருட்டிட்டு போதான்னாரு. இல்ல ப்ரோ, அது கம்பி மேல இருந்தது, ஏதோ மண் உருண்டை, இது வந்து அந்த மண் உருண்டையை தள்ளிட்டு போகுது அப்படின்னு. எனக்கு என்ன சூப்பரா எடுத்துருச்சு, செம போட்டோ. ஏன்னா 50x தாண்டி போனேன், ரொம்ப க்ளோஸ்ல வர எடுத்திருந்தாரு. 50x தாண்டி போய் அது வந்து ப்ரோரஸ்ல வர ப்ராசஸ் ஆகி அவுட்புட் செமையா இருந்தது. என் கேள்வி என்னன்னா, ஆக்சுவலா இந்த டிவைஸ் வந்து கேப்பபிள் ப்ரோ, ஆனா இவங்களோட அல்காரிதம் வந்து அதர பழசா இருக்கு. இவங்க வந்து ரீகோட் பண்ணணும் அது எல்லாத்தையும், அப்போ கேமராவோட அவுட்புட் மாறும். கரெக்ட். இன்னும் சூப்பரா பண்ண முடியும். அது வந்து இவங்க, எனக்கு தெரியல இது ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு இப்ப என்ன வருத்தம் தெரியுமா, இப்போ மித்துல் ஷாங்கிறவர் தான் சர்வீஸ் ப்ராடக்ட் சைடோட எம்டி. அவர்கிட்ட நான் இதை சொன்னா விளங்குமா?
எனக்கு இதுவே இன்ஜினியர்ஸ் யாராவது தெரிஞ்சா, ஏன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கிருஷ்ணா நாளா என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, எனக்குலாம் இது ஷாமியோட இன்டர்னல் கேமரா டீம்ல இருந்து கால் பண்ணி அந்த லாக்லாம் கேட்டாங்க. ஆமா, வீடியோ ஜெட் இஷ்யூ இப்போ அப்டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிருஷ்ணா ப்ரோ ஹாப்பி ஆனாரா? இப்போ ஈவினிங் தான் அப்டேட் வந்துச்சு. சோ என் கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியுது, இந்த மாதிரி இன்டர்னல் டீம் யாராவது எனக்கு தெரிஞ்சா I will be very happy. நாங்க வந்து சொல்லுவோம் ஏதாவது பிரச்சனை, என்னால இந்த விஷயத்தை அவங்க கிட்ட கன்வே பண்ண முடியும். ஆக்சுவலி உங்களோட டெலிஃபோட்டோஸ் யூஸ் பண்றவங்க கிட்ட டேட்டா எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. யூஸ் பண்ணாதவங்க கிட்ட சும்மா வந்து மேக்கப் போட்டு விட்டு அனுப்பி விடுறவங்களுக்குலாம் இது பண்ணி வேஸ்ட். எனக்கு அதுதான் ஆக்சுவலி பிக்சல் இஸ் வெல் கேப்பபிள், பட் இவங்க சொதப்புறாங்க. என்னோட கூற்று அதுதான், இவங்க மேல நான் வைக்கிற குற்றச்சாட்டம் அதுதான். இன்னும் அந்த மெயின் அப்டேட் வரலையே, எனக்கு அதுதான் வருத்தமா இருக்குது. வருஷக்கணக்கா காலாவதி ஆன மாதிரி ஆயிருமே அப்புறம். ப்ரோ ஆனா போட்டோ மிரட்டிடுச்சு ப்ரோ. நீங்க வந்து ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் லைட் இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா 5x யூஸ் பண்ணுங்க, மிரட்டி விடுது 5x. இத்தனைக்கும் பிரைமரி சென்சரோட 5x குட்டி சென்சர் தான். ஆனா நான் எடுத்த போட்டோலாம் இன்னைக்கு எடுத்தேன் ப்ரோ. இது ஓகே, சாம்பிள்ஸ் அட்டாச் பண்றாங்க சரியா? அப்புறம் இது பாத்தீங்கல்ல, சூப்பரா இருக்கு ப்ரோ. சரியா? இது அல்ட்ரா வைடா, எல்லா போன்லயுமே பாத்துங்க இந்த போட்டோவை. எப்படி 100x இவன் இந்த வருஷம் 100x செமையா பண்ணிட்டாங்க. சரியா? தூக்கி சாப்பிட்டான் எல்லாரையும். இதுதான் நம்ம எறும்பு வண்டூர்ட்டி வண்டூர்ட்டா மண்டைய. ஆமா, ஒரு மண்ணூருண்டே தள்ளிட்டு போகும். இதெல்லாம் ரொம்ப டீடைல்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சரியா? இது வந்து எனக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. அது அந்த கிரீன் பேக்ரவுண்ட் இருந்தாலே அந்த போட்டோ நல்லா சூப்பரா இருக்குதுங்க. வீடியோ சாம்பிள்ஸ்லாம் கூட எடுத்தேன். இவனோட இந்த அல்காரிதம் கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. என்னன்னா HDR இருக்கு, யூடியூப்ல அப்லோட் பண்ண HDR காட்ட மாட்டேங்குது. லேட்டஸ்ட் அல்காரிதமா என்னன்னே தெரியல. சோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஃபன்னா தான் இருக்கு. இந்த போட்டோ வந்து எல்லாரையும் மிரட்டி விட்டுருக்குமே. ஒரு வாட்டி நமக்கு ஆச்சே ப்ரோ, HDR வீடியோ அப்லோட் பண்ணிட்டு 24 hours கிட்ட ஆச்சுல, அப்பலாம் கூட வரல ப்ரோ. அப்படியே நான் வெயிட் பண்ணி வெறுத்தே போயிட்டேன். இங்க பாருங்க, இந்த போட்டோ வந்து எல்லாரையுமே வாயை புழக்க வச்சது ப்ரோ. எந்த போட்டோ தெரியுமா இது? என்னைய வால்பேப்பரை போட்டுருக்கு அப்படின்னு. பறக்கும் போது எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டு. அது ஆக்சுவலா பறக்கல, என்னன்னா அது பறந்துருக்கு ப்ரோ. ஒரு தின் வெப் அதுல பட்டுருச்சு. பட்டோன்னு என்ன ஆகுதுன்னா, இப்போ காத்துல ஆடுது, காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ப்ரோ மோட்ல வந்து ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் இருக்கும். அது எப்போ ஆடி இப்படி வரும்போது பிங்க் நல்லா பிரைட்டா தெரியுதுன்னு என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி வரும்போது பட்டுன்னு அடிச்சிருவேன். அவ்வளவுதான், வெயிட் பண்ணி அடிச்சா நச்சுன்னு அடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் மிரட்டலான போட்டோங்க, எடுக்க முடியுது. நான் திரும்பியும் சொல்றேன், சாம்பிள் போடுறோம். பிக்சலோட ப்ராசஸிங் எப்படி இருக்கும்னா, இதே போட்டோ நான் இப்போ வந்து ஷாமிலியோ விவோலியோ எடுத்தேன்னா எனக்கு அந்த நாய்ஸ் சுத்தமா இருக்காது. பட் இதுல வந்து பிக்சலோட ப்ராசஸிங், சாம்சங்கோட ப்ராசஸிங் எப்படி இருக்கும்னா, சாம்சங்கும் இதே மாதிரி தான், கொஞ்சம் நாய்ஸோட தான் இருக்கும். ஒரு ப்ராப்பர் கேமரால இருக்கிற நாய்ஸ் மாதிரி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு நார்மல் போட்டோ எடுத்து ராவை ப்ராசஸ் பண்ணி அவுட் எடுக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு நாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், டீநாய்ஸ் பண்ணாது. இந்த டீநாய்ஸ் பண்ணாதனாலே சில சமயங்கள் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கிறிஸ்பியராகவும் டீடைல்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க அப்ப ஜூம் பண்ணுவீங்க, ஜூம் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, என்ன கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு அப்படின்னு தோணும். பட் இதுவே வந்து நான் சைனீஸ் போன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஜூம் பண்ணுவேன், நாய்ஸ் இருக்காது. பட் கொஞ்சம் ஜூம் பண்ண சாஃப்ட் ஆயிடும். கரெக்ட். ஏன்னா இது அந்த இடத்துல வந்து ஒரு டீடைல்ஸ் ஆகும், அந்த ஸ்மூத்தானது தெரியும். ஸோ சில இடங்கள்ல சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணும், சில இடங்கள்ல சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. செல்ஃபி உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். எல்லா டீடைல்ஸும் காட்டுது மூஞ்சில, எங்கெங்கெல்லாம் அடி வாங்கி இருக்குன்றது எல்லாமே தெரியுது மூஞ்சில. கலர்ஸ் ஆனால் வாஷ் அவுட் தான். இப்பயும் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நான் இத்தனைக்கும் சோஷியல் அந்த கொஞ்சம் கலர் டோன் பூஸ்ட் இருந்தது ப்ரோ, அதை எனேபிள் பண்ணியும் எனக்கு டல்லாக தான் காட்டுது. ஸ்னாப் சீட் தாங்க ஹெல்ப் பண்ணும் உங்களை சோஷியல் ரெடினா அக்சென்ச்சுவேட். இப்பயும் கூட பிக்சல்ல நான் பாக்குற வேற ஒரு சில பிரச்சனைனா மோடம் தான். இன்னைக்கும் வந்து எனக்கு வந்து 8 லிட்டரோட மோடம்லாம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் பிக்சல் மோடம். ஸ்டில் நாட் அப் டு தி மார்க். கண்டிப்பா நாட் அப் டு தி மார்க். டஸ் தி ஜாப் பட் நாட் அப் டு தி மார்க். ஆமா, இன்னொன்னு என்னன்னா ரேஞ்ச். இப்போ Xiaomi 15 Ultra சைனீஸ் போன் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசும்போது சொல்லிருப்போம். இதுவே ஒரு கொரியன் போன் வந்து சைனீஸ் போனுக்கு அடுத்த லெவலுக்கு வரும். அதுக்கு அடுத்து கீழே படுத்து தூங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா கூகுளும் ஆப்பிளும். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, நம்ம வீட்டுல அங்க நான் சொல்லியிருக்கேன், ரவுட்டர் வந்து அங்க இந்த ரூம்ல இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருந்து இங்க வரைக்கும் சிக்னல் வரது வந்து ஆப்பிளும் திணறுது, கூகுளும் திணறுது. ஆனா ஒரு சாம்சங் போன் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுது. சைனீஸ் போன்ல அப்படி தானே இருக்கு, ரவுட்டர் பக்கத்துல தானே இருக்கேன் அப்படிங்குது. என்னது ரவுட்டர் பக்கத்துல இருக்கியா அப்படி இருக்கு எனக்கு. ஸோ இது வந்து ஒரு காமன் இஷ்யூ. ஸோ இது வந்து நான் டென்சார்ல ஃபீல் பண்றேன். மற்றபடி ஃபோன் கால் டிராப் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் எதுவும் ஃபேஸ் பண்ணல. அதே மாதிரி இண்டோர்ஸ்ல வந்து மொபைல் டேட்டா வந்து ஒரு 8 லிட் அளவுக்கு ஸ்பீட் இல்ல. 8 லிட் பறக்குது, அடிச்சு தம்சம் பண்ணுது. இது வந்து அதுக்கு எப்பயுமே இருக்குங்க. அது டிமென்சிட்டி கூட கம்பேர் பண்ணா இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, டிபியூ வந்து எல்லாம் வந்து எக்ஸினாஸ் மாடல் போல நீ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டு ஸ்னாப்டிராகன் மாடல் தான் வாங்கி தொலைய. மோடம் மட்டும் மாத்தி தொலைத செஞ்சு நீ மாத்தி இருந்தனா இந்நேரம் அந்த மோடம்ங்கிற ஒரு ஏரியால நீ ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பியா. அந்த ஒரு இடம் வந்து இவங்க ஸ்கோர் பண்ணாலே பெருசா பேசும் பொருளா மாறும். இந்த வருஷம் வந்து கூகுள் பிக்சல் நெட்வொர்க் அல்டியா இருக்குங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மெயின் நிறைய பேருக்கு வந்து நெட்வொர்க் மெயினா இருக்குல்ல, இவங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். சரி, இது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ திரு ப்ரோ ரைட்டு,
கொஞ்ச நாள் டெலிகிராம் தொல்லை பண்ணுது, சில ஃபைல்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக டவுன்லோட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் ஆகிடுது, புது கான்டாக்ட்ஸ் ஆட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? டெலிகிராமில் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல, நானும் அப்லோட் பண்ணுறேன்னு சாகடிக்குது. உங்களுக்கு ப்ரீமியமுக்குமே ஆகுதா பிரச்சனை? கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. திடீர்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக பறக்கும், திடீர்னு பார்த்தா அவங்க சர்வர் லெவலில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது படுத்துரும். அதே தான் யூடியூப்லேயும். நேற்று ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணேன், 4 மணி நேரம் கழிச்சு 2% அப்லோட் ஆயிருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். காலையில் வந்து அப்லோட் பண்ணேன், 10 நிமிஷத்தில் அப்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ சில சமயங்களில் யூடியூப் சைட்லேயும் சர்வர், ஏன்னா நான் உடனே நெட்வொர்க் இது பண்ணேன், சஸ்பெக்ட் பண்ணேன், ஆக்ட் தான் டுபாகூர் அப்படின்னு. ஆக்டில் போயிட்டு சும்மா டெலிகிராமில் போய் வேணும்னே ஒரு படம் டவுன்லோட் போட்டு டவுன் சரி டவுன்லோட்ல அப்லோட் தானே பிரச்சனை, அப்லோட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ண அதுவும் ஆகுது. அப்போ சரி யூடியூப்ல சர்வர் சைடு தான். ஸோ இந்த மாதிரி எப்பயாவது சில சமயங்களில் கோளாறு நடக்கும் ப்ரோ. அது ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, இது ஒரு ஜோக்கு, iOS 26 வந்ததும் எல்லாரும் போயிட்டு ட்விட்டரில் iOS 26 கிளாஸ் ஓகே, எல்லா ஆப்புகளையும் கிளாஸ் காணும் அப்படின்னு. டேய், எல்லா ஆப்புகளையும் எப்படா வரும்? சிஸ்டம் ஆப்ல தானே இப்போதைக்கு வரும், மற்றவங்களாம் அப்டேட் பண்ணணும். அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு வரணும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயும் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, எல்லா ஆப்லயும் மெட்டீரியல் எக்ஸ்பிரசிவ் இருக்கானா கிடையாது. பண்ணி டெவலப்பர்ஸ் பண்ணி விட்டாதான் உண்டு. ஸோ இதுதான் வந்து இக்கட்டான நிலைமை. ஆனால் இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, மெட்டீரியல் எக்ஸ்பிரசிவ் வந்து ஏன் வந்து ஆண்ட்ராய்ட் தரப்புல எல்லாரும் ஈஸியாக எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, பண்ணா அது பிக்சலுக்கு மட்டும் தான் ஆப்டா இருக்கும். ஆமா, மத்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அது ஆட் மேன் அவுட்டா இருக்கும். கரெக்ட். அதனாலதான் ஆண்ட்ராய்ட்ல பண்ண மாட்டாங்க. இப்போ iOSல இன்னும் டைம் எடுத்து எல்லாரும் வந்து கிளாஸ் யூனிவர்சல் பண்ணுவாங்க. ஆனா iOSல பண்ணுவாங்க எல்லாரும். ஏன்னா அது வந்து எல்லா போன்லயும் அந்த கிளாஸ் இருக்கு, ஒரே இதுதானே. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸே மெட்டீரியல் 3க்கு மாறினதுக்கு அப்புறமா அந்த இன்டகிரேஷன் பயங்கரமா இருக்கு. இன்னும் யூடியூப்லாம் பெண்டிங்ல இருக்கு. கூகுள் யூடியூப் வந்து கிளாஸ் வியூவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து iOSக்கு வரும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அந்த ஒர்க் நடக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா சர்வர் ஒரு டைப்பா தான் இருக்கும். ஆமா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படிங்கிற நம்பர் வந்து iPlanet iPhone 17க்கு 1 கிராம் கோல்டு காயின் பிளஸ் பேங்க் டிஸ்கவுண்ட் பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் இன்ஸ்டால் அட்வர்டைசிங், ப்ளீஸ் செக் அண்ட் வெரிஃபை. 1 கிராம் கோல்டா, அதுவே ரேட் அதிகமாச்சு ஐயா. தெரியல, இப்படி இன்ஸ்டால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அவருக்கு. டூப்ளிகேட் கோல்டோ தெரியலையே. சரி, ஆனால் வாய்ப்பு இருக்கு, அவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சரி, ராஜேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து இன் ஃப்ளிப்கார்ட் லோயஸ்ட் ப்ரைஸ் லாக் பாஸ் தே மென்ஷன் தட் 128 GB பிக்சல். ஆமாம் அப்புறம் நானும், அதாவது இது வந்து இன்னும் எக்ஸாக்டான இது தெரியல. ஆமா, பட் எப்படி இருந்தாலும் லாக் பாஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிளா தான் இருக்கும். சரியா, அதனால வந்து இல்ல ரீஃபண்டபிள் கிடையாது ப்ரோ. ரீஃபண்டபிள் வாங்கலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போன தடவை என்ன சொன்னாங்கன்னா, போன தடவை என்ன சொன்னாங்கன்னா, கடைசியில பஞ்சாயத்து பண்ணும்போது நம்ம இது இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளிப்கார்ட் வாலெட் இருக்குமே, ஆமா, அதுக்கு வந்துச்சு. ஏன்னா நிறைய பேரால வாங்க முடியல, ஸ்டாக் இல்லன்ட்டாங்க. செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் காலி ஆயிருச்சுன்னா உங்களால அந்த பிரைஸ் வாங்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே நீங்க வாங்குனீங்கன்னா மட்டும் தான் இது அப்ளிகேட் ஆகுமா. செகண்ட் ஸ்லாட் வந்துச்சுன்னா பிரைஸ் ஏறிடுச்சு, உங்களால இந்த பாஸ் யூஸ் பண்ண முடியாது, ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்களாம். ஃபுல் பேமெண்ட் போன வாட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க, அதனால தான் இந்த ஸ்கேம்னு சொல்லி போட்டிருந்தோம். சரி, அப்ப மொத்தம் நம்ம இந்த வருஷம் என்ன கூத்து பண்ண போறான்னு தெரியல வேற. சரி, லாக் பாஸ்லாம் நமக்கு வேணாம், நம்ம காலேஜ் டேஸ்ல இருந்து நமக்கு பாஸ்னாலே பயம். யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா 22ஆம் தேதி ஆர்டர் போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், 1 டே முன்னாடி ஓப்பன் ஆயிரும். நீங்க இதை பத்தி கவலைப்படாம ஆர்டர் போட்டுருங்க. சீரியஸாங்க, ஃபர்ஸ்ட் டே போயிட்டீங்கன்னா வாங்கிடலாம். மெயினா நீங்க ஆர்டர் போடும்போது வெப்சைட் மூலியமா பண்ணுங்க, ஆப் யூஸ் பண்ணாதீங்க, ஆப் கிராஷ் ஆயிட்டே இருக்குது சேம் டைம்ல. சோ எப்பவுமே பெஸ்ட் வெப்சைட் தான். இந்த இது வந்து உறுதி ப்ரோ, 128 GB இருக்க வாய்ப்பு அதிகம். ஆமா, அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க, செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்குங்க செக் அவுட் பண்ணும்போது. ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.